சபையில் சத்தியத்தில் வந்து நிற்கிறவர் சத்தியம் உங்களுக்கு விடுதலை தரும். பரிசுத்தாவியானவர் எங்கே உண்டு அங்கே விடுதலை உண்டு. ஆவி சபையில் இருக்குன்னு நினைக்கக்கூடாது, ஆவி வாழ்க்கையில் வரணும்னு நினைக்கணும். பரிசுத்தாவியானவர் நம்ம சர்மாகிய சபைக்குள்ளே இருக்கிற தக்க வைத்துக்கொள்ள பார்க்கணும். அந்த ஆவியானவங்களை சகல சத்தியத்துக்குள்ளே வழி நடத்தணும். அப்போது ஒருவனுக்கு போதிக்க வேண்டியதில்லை, எதை போதிக்க வேண்டியது இல்லையோ அதை போதிக்க வேண்டியதில்லை. ஆனால் எதை போதிக்க வேண்டுமோ அதை போதிக்கிறதுக்கு தான் ஆவியானவர் தலைமையை ஏற்படுத்துகிறார். இப்போ புரிகிறதா எதனால விசுவாசிகளுடைய வாழ்க்கையில் திருமண தடைகள் வருகிறது? கையின் பிரயாசத்தில் ஆசீர்வாதம் இல்லை, தேவ பயமற்ற வாழ்க்கை இது. தேவனுடைய வார்த்தை சொல்லுது, பிள்ளைகள்லாம் ஒளி மர கன்றுகளே போல் இருப்பாங்க. இந்த விமர்சனம் போடுறவங்களாம் பார்த்தீங்களா, கட் அண்ட் பேஸ்ட் பண்ணி கலவரம் பண்ணுவான், ஏதோ வைத்து பழப்பு பண்ணுறான். அந்த மாதிரி நம்ம விசுவாசிகளுக்கு வசனம் தெரியுதா நினைத்து கொண்டு சில சமயத்தில் ஜபத்தில் சொல்லுவாங்க, பிள்ளைகளெல்லாம் ஒளிவு மர கன்றுகளை போல் இருப்பார்கள் சொன்னீரே ஆண்டவரே. முதல் வசனம் விட்டாச்சு. கர்த்தருக்கு பயப்படுற மனுஷன் மீது விதமான ஆசீர்வாதங்கள் வரும்னு வேதம் சொல்லுது. கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருந்தாலே போதும் சொல்ல இந்த கூறப்பட்ட அத்தனை ஆசீர்வாதங்களும் வந்துடும். கையின் பிரயாசனை புசிப்பா, மனைவி வீட்டோரங்களே திராட்சை செடியை கொடியை போல காணப்படுவா, பிள்ளைகள் பந்தியசுல ஒளிவு மர கன்றுகளை போல் இருப்பாங்க, நன்மையும் கிருபையும் பின்தொடரும், பாக்கியமும் உண்டாகும். இங்கே கட் அண்ட் பேஸ்ட் மாதிரி கொஞ்சம் வசனத்தின் ஒரு வாழை எடுக்கிறது, தலை எடுக்கிறது, தொடை எடுக்கிறது, இடை எடுக்கிறது, இதெல்லாம் எடுத்துலாம் ஜெபம் பண்ணால் வராது. ஒன்றோடு ஒன்று அது ஜோடி இல்லாமல் இருக்காது வேத வசனம் என்று வேதம் சொல்லுகிறது. அதை தேடி பார்த்து அழுது ஆழ்ந்து பார்த்து வாசிங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. வேதத்தை வாசிக்கிறபடியினாலே ஆசீர்வாதம் நினைக்க வேண்டாம், வேதத்தை தியானிக்கிறபடியினால் தான் இதெல்லாம் வாய்க்கும். தியானம் வேறு, வாசிப்பு வேறு. இதெல்லாம் பயிற்றுவிக்கிற இடம் தான் தேவ சபை. இது பைபிள் சும்மா கையில் ஒண்டி பிடிச்சிக்கணும் அங்கேயும் சுற்றின்னு வர்றதுக்கு தெரியாது. இது உள்ளே உட்காந்து படித்தாதான் தெரியும். அதுக்குத்தான் உனக்கென்று எழுப்பப்பட்ட தலைமைக்கு நீ செவி சாய்க்க வேண்டும், தலை வணங்க வேண்டும், மனம் திறக்க வேண்டும், மனம் திரும்ப வேண்டும். நாடோடிகளை போல சுற்றி கொண்டு வந்தாலும் முடியாது. இது ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு இது ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்டே இது மாதிரி இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட்னா 1ஆம் கிளாஸ்ன்னு சொல்ல, அடிப்படையே தகராறாக இருக்குது. ஆனால் நாட்கள் போகும், கிறிஸ்மஸ் கொண்டாடும், ஈஸ்டர் கொண்டாடும், குட் ஃப்ரைடே கொண்டாடும், எல்லாமே கொண்டாடும். குட் ஃப்ரைடேவும் கொண்டாடும். சில பேர் நான் காதார கேட்டிருக்கேன், ஏன் குட் ஃப்ரைடேக்கு எனக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கல, ஒரு அம்மா அவங்க வீட்டுக்காரர் சண்டை போட்டுச்சு. அவர் திருப்பி சொன்னார், உனக்கு குட் ஃப்ரைடேக்கு எடுத்து கொடுத்து, ஈஸ்டருக்கு எடுத்து கொடுத்து, கிறிஸ்மஸுக்கு எடுத்து கொடுப்பாங்களா? அப்புறம் பர்த்டேக்கு வேறு வரும். எப்படியெல்லாம் சண்டைங்கள்லாம் எப்படி இருக்குது பாருங்கள். குட் ஃப்ரைடேக்கு ட்ரெஸ் எடுத்து கொண்டாடின்னு இருக்குதுங்க. அட பாவீங்களா, ஏன் ரசிக்கப்பட்டானா பள்ளியா, என்ன பேசுகிறான், என்ன நடந்துக்குதுன்னு கூட தெரில, எதுக்காக அது தியானிக்கிறோன்றதே தெரில. குட் ஃப்ரைடேக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுன்னு ஒரு அம்மா சண்டை போட்டு, இன்னொரு பசங்க சண்டை, இந்த அம்மாவை பார்த்துட்டு பசங்களாம் ஆரம்பிக்குது எனக்கு எடுத்து கொடுன்னு.